வணக்கம் மக்களே, நான் எங்கே இருக்கிறேன்னு சொன்னால் மன்னாரில் நிற்கிறேன். மன்னார் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னுக்கு நிற்கிறேன். இன்றைக்கு சிந்துஜாவின் இறப்புக்கு நீதி கோரி ஒரு கவனஈர்ப்பு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே என்னென்ன விஷயங்கள் நடக்குதுங்கிறத நாங்கள் தொடர்ந்து காணொலியில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். மன்னார் ஹாஸ்பிட்டலில் எந்த ஒரு செயற்பாடும் நடக்கிறது, அது மேலே செயற்பாடு நடந்து கொண்டிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அப்படி நிற்கிறார்கள். முன்னுக்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் மார்க் போகிற மாதிரி இருக்குது. அப்படியே வாசியா. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் ஏன் இங்கே கூடி நிற்கிறோம்னு சொன்னால், இன்றைக்கு நாங்கள் ஒரு நீதியை கேட்டு இதில் நிற்கிறோம். சிந்துஜாவுக்கு நடந்த மரணம் மாதிரி இனிமேல் யாருக்குமே, எந்த ஒரு பெண்ணுக்கோ இல்லது ஆணுக்கோ, இந்த மருத்துவத்துறையில் எந்த ஒரு குழந்தைகளுக்கோ யாருக்குமே இப்படி ஒரு துப்பாக்கியமான மரணம் நிகழக்கூடாது. இது கொலை, மரணம் இல்லை, இது கொலை. இவங்களோட கவலை இல்லை, கவலை அந்த பிள்ளைய கவனிக்காமல் இவங்க நைட்டு 2 மணிக்கு அந்த பிள்ளை அதில் வந்தது. அந்த 2 மணியிலேருந்து விடியப்புறம் 6 மணி வரைக்கும் இந்த பிள்ளைய யாருமே பார்க்கல. அந்த தாயும் ஓடி ஓடி ஒவ்வொருத்தராக இழுத்து வாங்க, இந்த பிள்ளைய பாருங்கள், இந்த பிள்ளைய நிலைமையை பாருங்கன்னு அந்த தாய் அதில் கிடந்து கத்தி கூட யாருமே அதில் டியூட்டியில் இருந்த டாக்டர் என்ன செய்யுது? டியூட்டியில் இருந்த டாக்டர் தான் போக முடியாட்டி இன்னொரு டாக்டரை அனுப்ப வேண்டியதானே. அந்த அதில் இருந்த நர்ஸ்மார், அதில் இருந்த தாதியர் எல்லாரும் இவங்கெல்லாம் என்ன செய்தாங்க? ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஃபோனை பிடிக்கி போடுங்க அங்கே லொக்கரில். நீங்கள் டியூட்டிக்கு வர நேரம் ஃபோனில் விளையாடாதீங்க. ஃபோனை விட்டுட்டு மனுஷரை கவனிங்க. உங்களுக்கு சம்பளம் நீங்கள் வாங்குறீங்க, மனுஷர உயிரை காப்பாற்ற வேண்டிய கடவுள்ன்ட்டு உங்களுக்கு கடவுளுக்கு பக்கத்தில் உங்களோட பேரை வச்சுருக்குறாங்க. மருத்துவத்துறையில் டாக்டரை பிடிச்சிட்டு சிறையில் போட்டிங்களே, நீதி கேட்க வந்த டாக்டரை. அப்போ நாங்கள் கேட்டால் எங்களை எங்கே கொண்டே போடுவீங்க? நீங்கள் டாக்டரையே பிடிச்சி போட்டுட்டீங்க. அப்போ உங்களை நீங்கள் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறீங்க, உங்களை எதிர்த்து கதைக்கக்கூடாது. கதைச்சா கொண்டு நீங்கள் ஜெயிலில் போட்டுருவீங்க. உங்களோட தொழிலை நீங்கள் செய்யுங்க, உங்களோட நீதியை நீங்கள் காட்டுங்க. உங்களுக்கு விசுவாசமாயிருங்க, நீங்கள் எடுக்கிற சம்பளத்துக்கு விசுவாசமாயிருங்க. கடவுளுக்கு பயப்படுங்க. கடவுளுக்கு அடுத்த பொருளில் உங்களை வச்சு கும்பிடுறாங்க மக்கள். டாக்டர் காப்பாற்றுற உயிரை நீங்களே உயிரை எடுத்தீங்கண்டா மற்றவங்களை என்ன செய்வீங்க? ஒரு கொலை செய்தால் பிடிச்சி போடுறீங்க தான் ஜெயிலில். கொலை செய்தால் அவனுக்கு தண்டனை, ஆயுள் தண்டனை. அப்போ நீங்கள் இவங்களை என்ன செய்ய போகிறீங்க? மருத்துவத்துறையில் செய்கிற கொலைக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க? மக்கள் எல்லோருமே இந்த பச்சை மன்ற நிலைமை இன்றைக்கு என்ன? அந்த பாலகன் தாயிர பாலை குடிக்காமல் இப்போ அது எப்படி ஒரு குட்டி பால் குடிச்சு வளருது? அந்த குழந்தையோட நிலைமையை நினைச்சு பாருங்க. இப்படி ஒரு நிலைமை இனிமேல் யாருக்குமே நிகழக்கூடாது. இதுக்கு சரியான ஒரு நீதி கிடைக்கணும். அந்த நீதி கிடைக்கும் வரைக்கும் நாங்கள் போராடுவோம். நன்றி, வணக்கம். சிந்துஜாட மகள் கொண்டு கொண்டிருக்கிறாங்க. இப்போ பொழுதுபோக்குக்கு இடமில்லை, வைத்தியசாலை பொறுப்போடு நடக்கவும். உயிர்காக்கும் வைத்தியர்களே, மனிதநேயத்தை மதியுங்கள். குற்றவாளிகளுக்கு இடமாற்றம் இல்லை, பணி நீக்கம் வேண்டாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, மருத்துவத்துறையின் அறம் எங்கே? சிந்துஜாவின் மரணம் இறப்பா கொலையா? நீதி வேண்டுகிறதா? உயிர்காக்கும் வைத்தியர்களே, மனிதநேயத்தை மதியுங்கள். சிந்துஜாவின் மரணம் இறப்பா கொலையா? நீதி நிழலாடுகிறதா? உயிர்காக்கும் வைத்தியர்களே, மனிதநேயத்தை மதியுங்கள். மத்திய அரசு, மாகாண அரசு, நீதியை நிலைநாட்டுங்கள். உயிர்காக்கும் வைத்தியர்களை, மனிதநேயத்தை மதியுங்கள். பணத்துக்காக மனித உயிரை விலை பேசலாமா? மருத்துவம்
அடுத்ததாக நாங்கள் இதில் பதாகையில் மாபியாக்களின் கூடாரம் ஆகலாமா வைத்தியத்துறை சிந்துஜாவின் மரணம் இறப்பா கொலையா நீதி வழங்கல் உயிர்காக்கும் வைத்தியர்களை மனிதநேயத்தை மதியுங்கள் மாபியாக்களின் கூடாரம் அகலாமா வைத்தியத்துறை பொழுதுபோக்கு இடமில்லை வைத்திய சாலை என்போடு நடக்கவும். இதில் மன்னார் பொது அமைப்புகளின் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் வைத்தியசாலையின் பொறுப்பற்ற செயற்பாடுகளினால் மரணித்த சிந்துஜாவுக்கான நீதி கோரிக்கை கவனஈர்ப்பு போராட்டம். மாபியாக்களின் கூடாரமாகலாமா பொழுதுபோக்குக்கும் இடமில்லை வைத்தியசாலை பொறுப்போடு நடக்கவும். மருத்துவ குற்றவாளிகள் மன்னிப்பு வேண்டாம். உங்களை பார்த்தீங்கன்னா மருத்துவ குற்றவாளிகளுக்கு மன்னிப்பு வேண்டாம். மருத்துவத்துறையின் அறமெங்கே பணத்துக்காக உயிருக்கு விலை பேசலாமா? மருத்துவத்துறையின் அறமெங்கே மருத்துவத்துறையின் அறமெங்கே மாபியாக்களின் கூடாரமாகலாமா வைத்தியத்துறை பொழுதுபோக்குக்கும் இடமல்ல வைத்தியசாலை பொறுப்போடு நடக்கவும். மருத்துவ குற்றவாளிகளுக்கு மன்னிப்பு வேண்டாம். சிந்துஜாவின் மரணம் இறப்பா கொலையா நீதி நிலைநாடுகிறதா பொழுதுபோக்கு இடமல்ல வைத்தியசாலை பொறுப்போடு நடக்கும். சிந்துஜாவின் மரணம் இறப்பா கொலையா மத்திய அரசை மாகாண அரசை நீதியை நிலைநாட்டு பொழுதுபோக்கு இடமல்ல வைத்தியசாலை பொறுப்போடு நடக்கும். அரசு இலங்கையின் மருத்துவத்துறை மறுசீரமைப்பு செய். அரசு இலங்கையின் மருத்துவத்துறை மறுசீரமைப்பு செய். பணத்துக்கு மனித உயிரை விலை பேசலாமா மருத்துவம் ஓகே போன்ற பதாகைகளை பார்த்தீங்கன்னா வச்சுருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். இங்கே அரசு இலங்கை மருத்துவத்துறை மறுசீரமைப்பு செய். மருத்துவ குற்றவாளி மன்னிப்பு வேண்டாம் ஓகே போன்ற பதாகைகளை ஏந்தியவாறு கவன ஈர்ப்பு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். சிந்துஜாவினுடைய மகன் அதாவது அந்த குழந்தையும் இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. ரெண்டு மணிக்கு கொண்டு வந்து சேர்த்தான் கொண்டு வந்தோடனே ஹாஸ்பிட்டலில் விட்டு அந்த ஃப்ரெண்ட்ஸில் விட்டு இறங்கினோடனே ரீசார்ஜ் பண்ணது நடக்க இல்லாது ரீசார்ஜ் பண்ணி தான் கொண்டு போய் ஓபிடியில் டாக்டர் மாட்டேன் அவள் தான் வாக்குமூலம் கொடுத்து 15ஆம் வரியாக வந்துருக்கு. 15 6ஆம் வாட்டில் கொண்டு போய் 6ஆம் வாட்டில் தொங்கல் கட்டியில் கொண்டு போட்டாங்க. போட்டுட்டு அப்போ மிஸ் கேட்டால் என்ன பிரச்சனைனா நம்ம பிரச்சனைன்னு சொன்னால் அப்போ போய் நீங்கள் கல்வியெல்லாம் துப்புரை வாங்கன்னு சொன்னாங்க. கல்வி துப்புரை வழிக்கு வந்தோன்னா 3 கட்டில் போட்டாங்க. 3 கட்டில் போட்டு எங்கள் பிள்ளைக்கு ஒன்றுமே ஒப்பி இந்த இது பிரஷர் பார்க்க மிஷினை மட்டும் போட்டாங்க. மிஸ்மார்கள் எல்லாம் அந்த ரூமுக்குள்ளே இருந்து அதை தான் பார்த்துக்கொண்டே இருந்தாங்க. விடிய மாட்டோம். எங்கள் பிள்ளைக்கு ஒரு டாக்டர்மார் வரையும் இல்லை, பிள்ளைய பார்க்கவும் இல்லை. 6 மணிக்கு கிளம்பி திருப்பி அந்த பிள்ளைக்கு பிளட் போக தங்கிட்டு நான் கூப்பிட்டு சொன்னதில் கூப்பிட்டு இந்த மிஸ்மார்ட்ட சொன்னேன், பாருங்கள் ராத்திரிக்கு வந்து இன்னும் இந்த பிள்ளைக்கு ஒரு இன்னுமே பார்க்கல இருந்தா பாருங்கள் திரும்ப பிளட் போகுது என்னதுக்காக நாங்கள் என்னதுக்கு ராவு கொண்டு வந்த பிள்ளையும் அம்மா க்ளீன் பண்ணுங்கம்மா பிள்ளைய குளிப்பாட்டி கொண்டுக்கிட்டு வாங்கம்மா அப்படியே டாக்டர் இப்போ 7 மணிக்கு வருவார் பார்க்கணும். என் பிள்ளைய போய் அதே தான் துவைச்சி நல்லா குளிச்சு போட்டு வந்து கதிரையில் உட்காந்து அம்மா எனக்கு பசிக்குது சாப்பாடு தாங்கம்மான்னு கேட்டால் நான் இடியப்பம் வாங்கிட்டு போய் அங்கே கொடுக்கக்குள்ளே திருப்பி பிளட் போவத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் மிஸ்ஸை கூப்பிட்டு சொன்னேன், என்ன மிஸ்ஸு இப்படி போகுதே நீங்கள் என்ன பார்க்க மாட்டீங்களான்னு போய் இழுத்து கொண்டு வந்து காட்டேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக மயங்கி மிஸ்மாரோட சேர்ந்து நான் தான் தூக்கி கட்டியில் போட்டு பிறகு தான் டாக்டர்மார் வந்து அந்த பிள்ளைய மயக்கத்தை எடுத்து விட்டு அதுக்கு பிறகு தான் சேலைன்னு போடுறாங்க, ரத்தத்தை பாய்ச்சிறாங்க. ஒரு 3/4 மணிக்கு அங்கனையே வச்சு மினக்கடுத்தி போட்டு கட்டிக்கு கொண்டு போனாங்க. அம்மா ஸ்கேன் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி நான் இப்போ 11 மணிக்கு டாக்டர் கூப்பிட்டு சொல்கிறாரு, அம்மா பிள்ளை பிளட் போய் செயல் இழந்துட்டு பிள்ளைக்கு மூச்சு விடுற செயல் இல்லை, வயரில் தான் நாங்கள் மூச்சு எடுக்கிறோம், நீங்கள் கடவுளை வேண்டிக்கிறீங்க. அப்போ நான் கடவுளை வேண்டுறேன்னா நான் வீட்டிலேயே வச்சு வேண்டுவேன் டாக்டர், என்னத்துக்கு உங்கள்கிட்ட நான் இங்கே பிள்ளைய கொண்டு வரேன் சாமத்தில் பச்சை பிள்ளைய தூக்கிக்கிட்டேன்னு. உடனே வந்தீங்க
உங்களோட முகத்தை காட்டு வீடியோ மாகாண சுகாதார அமைச்சினுடைய மத்திய சுகாதார அமைச்சினுடைய பணிப்பாளர் நாயகம், மத்திய சுகாதார அமைச்சினுடைய செயலாளர் போன்ற பலரோடு பேசி தொடர்ந்து அவர்களை சந்திப்புகள் மேற்கொண்டு ஒரு ஜனநாயக ரீதியிலே எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக கடந்த 10 நாட்களுக்கு மேலாக முன்னெடுத்திருந்தோம். அவை எல்லாமே ஒரு ஏமாற்றுகின்ற அல்லது மூடி மறைக்கின்ற சம்பவங்களாகவே இது தொடர்ந்து அவர்களுடைய நிர்வாக நடவடிக்கைகள் தொடர்ந்ததன் விளைவாகத்தான் நாங்கள் இன்று வீதிக்கு இறங்க வேண்டிய நிலைமை எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே இதற்கு பின்னரும் கூட அவர்களை உடனடியாக பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும். அதற்கு பின்னர் அவர்கள் அடுத்த கட்ட விசாரணையை நோக்கி நகர வேண்டும். அவ்வாறு நகருவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். இல்லையேல் நாங்கள் தொடர்ந்து வைத்தியசாலைக்கு முன்னால் போராட்டத்தை மேற்கொள்வதற்கும் திட்டமிட்டிருக்கிறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே, இன்றைக்கு சிந்துஜாவினுடைய மரணத்துக்கு நீதி வேண்டி கவன ஈர்ப்பு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ இங்கே இருக்கிற மக்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குறைந்த அளவு மக்களே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். மற்றது பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லோரும் வாயை கட்டினபடி கருப்பு கொடி ஏந்தியவாறு அமைதியான முறையில் இந்த போராட்டத்தை மேற்கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். என்ன அதில் சேமணி வேண்டாம். அப்புறம் மக்களை இன்னொரு பரபரப்பான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால், யாழ்ப்பாணத்தில் இருக்கிற டாக்டர் செந்தூரன் தெரியலாம் இருக்கும். சிந்துஜாவுக்கு நீதி வேண்டி இன்றைக்கும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அந்த இதை தான் நீங்கள் இந்த இடத்துல பார்க்க போகிறீர்கள். வணக்கம் மக்களே, இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல டாக்டர் செந்தூரன் என்று கொண்டிருக்கிறார். நீங்கள் பார்க்கலாம் நீங்கள். ஸோ அவர் வந்து சிந்துஜாவுக்கு நீதி வேண்டி இந்த இடத்துல உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுக்கிறதுக்காக நின்று கொண்டிருக்கிறார். அதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். சரியா எங்களோட மக்கள் விட்டு பொடியன்ட்டு மனசுக்கு பாபா கிடைச்சது. சரியா பாபா கிடைச்சா 8 மாதத்தில் பாபா கிடைச்சது. இங்கே குழந்தை விட்டு முருங்கன் நாசம் வந்து இங்கே அமிஷன் கொண்டு இங்கே பாபா கிடைச்சது. சரியா 8 மாதம் பாபா கிடைக்க விட்டு இவங்க எங்களுக்கு சொல்ல தகவல் என்னென்னா புள்ள நல்லா இருக்குது. தாயும் நடந்த விஷயத்தை சொல்கிறீங்க. இப்போ இதுக்கு முதல் ஒரு விஷயம் நடந்தது. இந்த புள்ள சம்பவிக்கிறது போது ஒரு 15ஆம் தேதி நடந்த புள்ள பாபா கிடைச்சி நாங்கள் சொன்னாங்க பாபா நல்லா இருக்கு, பாபா நல்லா இருக்குது. பிறகு பார்க்க ஒரு 6 மணி போல சொன்னாங்கன்னா தாயை ஒழிக்கிட்டு நீங்கள் மடுவுக்கு போங்க, புள்ள இருக்குது, நீங்கள் எப்போ விரும்புகிற நேரம் வந்து பிள்ளைய பார்க்கலாம். அப்படி பேபி கேமராக்களை பிள்ளைய வச்சுக்கிட்டு தாயை அப்படி அனுப்புறது எங்கேயும் சட்டம் இல்லை தானே. தாயை விட்ட ஒரு சொல்லி அனுப்புறது சட்டம் இல்லை தானே. அப்போ புள்ள என்னத்தை குடிக்கும், அப்போ புள்ள செத்துட்டு. சரியா இவங்க திரும்பி இவங்களை வேலையிலிருந்து இடமாற்றம் கொடுக்கக்கூடாது. இவங்களை வேலையிலிருந்து நிப்பாட்டணும். அந்த வேலைக்கு நின்றவங்க அவ்வளோ பேரும் அப்படி நிற்காட்டும். வேலை உங்களுக்கு திரும்பி கொடுக்கக்கூடாது. சரியா இதெல்லாம்
ஸ்டேட்மெண்ட்டில் இப்போ எங்களுக்கு கட்டஞ்சமான நாட்களும் இருக்கிறது தானே இப்போ வேலைக்கு மிரட்டலாம். மக்களே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன நடக்குதுன்னு தெரியலை. ஸோ ஒரு காலப்பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டாக்டர் செந்தூரன்லாம் எதிராக இருந்த ஒரு சில சந்தர்ப்பங்களை பார்க்கக்கூடியதாக இருந்திருக்கும். ஸோ இன்றைக்கி சிந்துஜாவுக்கு நீதி வேண்டி உண்ணாவிரத போராட்டத்துக்கு தயாராகி இந்த இடத்துல நிற்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, அடுத்த கட்டம் என்ன நடக்குதுங்கிறத அடுத்த காணொலியில் உங்களுக்கு காத்துக்கொண்டிருக்கின்றோம்.